Hi friends, welcome to AhiluArts channel. நான் உமா. இந்த வீடியோல நம்ம இருக்கதுலே சிம்பிளான ஒரு கவுல் பார்க்க போறோங்க. இது வந்து ரொம்ப ஒரு 1 hourல போட்டுறலாம். அவ்ளோ ஈஸியான கவுல். நீங்க எவ்ளோ இப்பதான் டபுள் க்ரோஷேவே கத்துக்கிறீங்க, நேத்திக்கு தான் கத்துட்டீங்க அப்படினா அப்ப கூட நீங்க இத போடலாம். அவ்ளோ சிம்பிளான கவுல். இது வந்து நான் V stitch போட்டு பண்ணிருக்கேன். இத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கு வந்து நம்ம சூப்பர் பல்கி yarn தான் எடுத்துக்கணும். சூப்பர் பல்கி yarn plus 5 mm hook, சாரி 10 mm hook. இப்போ உங்களுக்கு சூப்பர் பல்கி இல்ல, சரி இருந்தாலும் எனக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் பிடிக்காது, ஏன்னா அது கொஞ்சம் வெயிட்டா இருக்கும், ரொம்ப இதா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து நம்ம சாதாரண அக்ரிலிக் yarn இந்த 4 ply yarnயே நீங்க வந்து ரெண்டு ஸ்ட்ராண்ட சேர்த்து வச்சு இப்படி ரெண்டு ஸ்ட்ராண்ட சேர்த்து வச்சு நீங்க ஒரு 10 mm ஹூக்ல போடலாம். சரிங்களா? சோ இதை எப்படி பண்றதுன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். யூசுவலா வந்து எப்பவுமே வந்து ஒரு கவுலோ நீ ஸ்கார்ஃபோ நீங்க எது பண்ணாலும் இந்த அளவுக்காவது உங்களுக்கு அந்த ஒரு விட்த் இருக்கணும். அப்பனா தான் வந்து போடும்போது கொஞ்சம் அந்த ஷோல்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இறங்கி கை தெரியுதா, அந்த மாதிரி நல்ல இதா இருக்கும். சோ அதுக்காக என்ன பண்ணுவோம்னா நம்ம இது வந்து இந்த V stitch cowl போடுறோம் அப்படின்றனால நமக்கு வந்து நடுவுல ஃபுல்லா V stitch வரும், பார்டர்ல வந்து ரெண்டு ஸ்டிட்ச் வேணும் இல்லீங்களா? சோ V stitchக்கு வந்து V stitch என்ன பண்ணுவோம், டபுள் crochet chain 1 டபுள் crochet தான் V stitch. சோ 3 ஸ்டிட்ச் V stitchக்கு தேவை. அப்புறம் பார்டருக்கு ரெண்டுக்கும் ஒரு ஸ்டிட்ச் தேவை. சோ இத வந்து எப்படி போட போறோம்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 + 1 ஸ்டிட்ச் வேணும் நமக்கு. இப்போ வந்து நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா 24 ஸ்டிட்ச் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3, அப்புறம் 2 ஸ்டிட்ச் பார்டருக்கு 26 ஸ்டிட்ச் எனக்கு டோட்டலா வேணும்னா நான் எத்தனை செயின் போடணும், 27 செயின் போடணும் இல்லீங்களா? அப்பதான் வந்து ஒரு செயினை விட்டு நம்ம ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet ரோ போடும்போது கரெக்ட்டா வரும். கரெக்ட்டா? சோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27. எனக்கு வந்து இவ்ளோ பெருசா நான் போட்டுருக்கேன். எனக்கு வந்து இவ்ளோ பட்டையா வேண்டாம், இவ்ளோ விட்டோட வேண்டாம் அப்படினா நீங்க வந்து 21 அத மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 வச்சுக்கிட்டு இந்த பக்கமும் 1 போட்டு நீங்க 23 செயின்லயே 23 ஸ்டிட்ச்லயே நீங்க இத போடலாம். 24 ஸ்டிட்ச்க்கு பதிலா 27 ஸ்டிட்ச்க்கு பதிலா. ஓகேங்களா? சோ உங்களுக்கு அப்ப 23 ஸ்டிட்ச் வேணும்னா நீங்க எத்தனை செயின் போடணும், 24 செயின் போடணும். கரெக்ட்டா? சோ இப்போ நான் 27 போட்டுருக்கேன். 27 ஸ்டிட்ச், ஏனா எனக்கு 26 ஸ்டிட்ச் வேணும். இப்போ நமக்கு எப்பவுமே தெரியும், இருங்க நான் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். நமக்கு எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஃப்ரண்ட் லூப் பேக் லூப்ல போட மாட்டோம். இந்த இத திருப்பி இந்த பேக்ல இருக்க பம்ப்ல தான் போடுவோம். அப்பதான் வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கும்ன்றதுக்காக. சோ திருப்பிக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் செயின், இது வந்து செயின் கிடையாது, இது வந்து லூப். இதுதான் செயின், இது வந்து செகண்ட் செயின்ல ஒரு சிங்கிள் crochet. ஓகேங்களா? சோ இதையே தான் அடுத்தடுத்த செயின்ல அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். சோ 1 2 3. இப்போ நான் வந்து இந்த 27 செயின்லயும் ஒரு சிங்கிள் crochet போட போறேன். 26 செயின்லயும். இப்போ நம்ம பேக் பம்ப்ல வர்க் பண்றனால இதுலயும் பாருங்க நமக்கு ஃபினிஷிங் கரெக்ட்டா இருக்கு, மேலேயும் கரெக்ட்டா இருக்கு. கரெக்ட்டா? சோ இத ஃபுல்லா போடுங்க. இந்த 27 செயின்லயும் 26 செயின்லயும் சிங்கிள் crochet போட்டுட்டு வாங்க. நம்ம அடுத்த ரவுண்ட் எப்படி பண்றதுன்னு சொல்றேன் நான். சரிங்களா? இப்போ பாருங்க நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரோவை முடிச்சிருக்கேன். நான் ரெண்டு பக்கமும் எனக்கு பெர்ஃபெக்ட்டா எண்ட் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ வந்து இந்த செகண்ட் ரோ போட போறோம். செகண்ட் ரோ தான் டோட்டல் பேட்டர்னே. ஓகேங்களா? சோ செகண்ட் ரோவை எப்படி பண்ண போறோம்னா chain 3, அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டபுள் crochet. டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன சொல்லிருந்தோம், V stitch போடுவோம்னு சொல்லிருந்தோம் இல்லீங்களா? சோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச்க்கு பதிலா தான் இந்த chain 3 போட்டுருக்கோம்.
செகண்ட் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் ஸ்டிச்சில் வி ஸ்டிச்சு, அதாவது டபுள் க்ரோஷே செயின் 1, அதே ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் க்ரோஷே. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்டிச்சுக்கு பதிலாக செயின் 3 போட்டிருக்கோம், ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணியிருக்கோம், தேர்டு ஸ்டிச்சில் வி ஸ்டிச் போட்டிருக்கோம். இப்போ இந்த தேர்டு ஸ்டிச்சில் வி ஸ்டிச் போட்டிருக்கனால இதில் எத்தனை ஸ்டிச் இருக்குது, 1 2 3 ஸ்டிச் இருக்கா. அப்போது இந்த பக்கம் ஆல்ரெடி ஒன்றை ஸ்கிப் பண்ணிட்டோம், அப்போ இந்த பக்கம் ஒன்றை ஸ்கிப் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ ஒரு இது இப்போ இந்த வி ஸ்டிச்சில் எப்படி ரெண்டு பக்கமும் ஒரு ஸ்டிச்சு ஸ்கிப் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி அடுத்த வி ஸ்டிச்லேயும் ரெண்டு பக்கமும் ஒன்று ஸ்கிப் பண்ணோம் இல்லையா. ஸோ வி ஸ்டிச்சுக்கு அடுத்து 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு மூணாவது ஸ்டிச்சில் ஒரு வி ஸ்டிச்சு, டபுள் க்ரோஷே செயின் 1 டபுள் க்ரோஷே. இதுக்கு தான் நம்ம வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல் போட்டிருக்கோம். ஒரு வி ஸ்டிச்சையும் நம்ம மூணாவது ஸ்டிச்சில் தான் போடுவோம், எக்ஸப்ட் இந்த லாஸ்ட் ஒன்னையும் ஃபஸ்ட்டு ஒன்றை தவிர. சரிங்களா. இப்போது மறுபடியும் 2 ஸ்டிச்சு ஸ்கிப் பண்ணி மூணாவது ஸ்டிச்சில் வி ஸ்டிச்சு. ஏன்னா நம்மளுக்கு வி ஸ்டிச்சில் 3 ஸ்டிச்சு கிடச்சிருது, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அது வந்து ஸ்ட்ரெயிட்டான ஒரு பேட்டர்னாக வரும், இல்லைனா அப்புறம் இப்படி விரிஞ்சு ஃபேன் மாதிரி வந்துடும் இல்லைங்களா, அதுக்காக. ஸோ அடுத்து 2 தான் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததில் ஒரு வி ஸ்டிச்னால் ஒன்றும் இல்லைங்க, டபுள் க்ரோஷே செயின் 1 டபுள் க்ரோஷே. அது பார்க்குறதுக்கு வி மாதிரி தெரியுது இல்லைங்களா, அதனால தான் அதுக்கு பேர் வி ஸ்டிச். அப்புறம் அடுத்து 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு டபுள் க்ரோஷே செயின் 1 டபுள் க்ரோஷே. அதுக்கப்புறம் அடுத்த 2 ஸ்டிச்சு ஸ்கிப் பண்ணிவிட்டு டபுள் க்ரோஷே செயின் 1 டபுள் க்ரோஷே. அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் 24 மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 போட்டிருந்தேன் இல்லைங்களா, சாரி 24 ஸ்டிச்சு போட்டிருந்தேன் இல்லைங்களா. அப்போ வந்து 8 3 24, ஸோ எனக்கு 8 வி ஸ்டிச் கிடைக்கும். இப்போ பாருங்கள், அடுத்து 2 ஸ்டிச்சு ஸ்கிப் பண்ணிவிட்டு மூணாவது ஸ்டிச்சில் வி ஸ்டிச் போடுறேன். நீங்கள் எத்தனை மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 போட்டிங்களோ அத்தனை வி ஸ்டிச் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 வி ஸ்டிச் இருக்குது. நம்ம இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வி ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா, அதே மாதிரி இங்கேயும் கடைசி ஸ்டிச்சு இந்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசி ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. இப்போ நீங்கள் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிச்சும் ஒரு வி ஸ்டிச்சுக்கும் 3 ஸ்டிச்சு எடுத்திருப்போம். நம்ம 24 இருக்கிறனால நம்மளுக்கு 8 வி ஸ்டிச்சு, இந்த பக்கம் 1 இந்த பக்கம் 1, ஏன்னா 26 ஸ்டிச்சு நம்மளுக்கு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுக்காக. ஸோ இப்போது செகண்ட் ரவுண்டு தான் நான் பேட்டர்னேன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அடுத்த ரவுண்டு போடுறதுக்கு செயின் 3 இது அப்படியே திருப்பிடுங்க. இப்போ இந்த செயின் 1ல் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து இங்கே எப்படி ஸ்கிப் பண்ணியிருப்போம், ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு வி ஸ்டிச் போட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி இந்த டபுள் க்ரோஷே மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு வி ஸ்டிச் போடுறோம் இந்த செயினில். அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு வி ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா. அதே மாதிரி இங்கேயும் இந்த 2 டபுள் க்ரோஷேவை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த செயின் 1ல் வி ஸ்டிச் போட போகிறோம். அவ்வளோதான். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கடைசி பார்டர் ரோ போடும்போது ஒரே செட் ஆஃப் 24 ஸ்டிச்சே வரும். இதே கவுண்ட்டு தானே நம்மளுக்கு வரணும், அதுக்காக தான். ஸோ செயின் 1 அப்புறம் டபுள் க்ரோஷே. அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிடுங்க, இதையும் ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்து இருக்க செயின் 1ல் டபுள் க்ரோஷே செயின் 1 டபுள் க்ரோஷே. அடுத்த செயின் 1ல் டபுள் க்ரோஷே செயின் 1 டபுள் க்ரோஷே. அப்புறம் அதே தான் நான் இப்போ எதுவுமே கவுண்ட் பண்ணலை, எதுவுமே பண்ணல. ஃபஸ்ட்டு ரோ மட்டும் கவுண்ட் பண்ணி போட்டால் போதும். மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 + 2 அத்தனை ஸ்டிச் இருந்தால் போதும். மற்ற எந்த ரோவையுமே நம்ம வந்து கவுண்ட் பண்ணணும், ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணணும், எதுவுமே தேவையில்லை. ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து செயின் 1ல் தான் ஒர்க் பண்ண போகிறோம்.
So double crochet, chain 1, double crochet, double crochet, chain 1, double crochet, double crochet, chain 1, double crochet. இப்போ 8 V ஸ்டிட்ச் முடிஞ்சிருச்சு. கரெக்ட்டா? அதுக்கு அப்புறம் இங்க வந்து செயின் 1 போட கூடாது. நல்லா கவனிங்க. இதுல வந்து ஒரு ஸ்டிட்ச் தான் ஸ்கிப் பண்ணிருக்கோம். சோ அதுதான் இங்க இருக்கு. அதனால இங்க செயின் 1 போட மாட்டோம். ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் செயின் 1 எங்கேயுமே செயின் 1 கிடையாது எக்ஸெப்ட் அந்த V ஸ்டிட்ச்க்குள்ள மட்டும். சோ இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த செயின் 3 இருக்கு இல்லையா? அதோட டாப் செயின்க்குள்ள ஏதாவது ரெண்டு லூப்க்குள்ள கண்டிப்பா விடுங்க. இப்போ இது மட்டும் போடிங்கனா இந்த இடத்துல கேப் தேவையில்லாம இருக்கும். சோ நீங்க அந்த V-ய பார்த்து கரெக்ட்டா விட்டாலும் ஓகே தான் செயின்ல இருந்த V-ய. இல்லைனாலும் ஏதாவது செயின்ல 3 லூப் இருக்கும் இல்லீங்களா? அதுல ஏதாவது ரெண்டு லூப்புக்குள்ள விட்டு டபுள் crochet போடுங்க. அப்பதான் கேப் இருக்காது. புரியுதுங்களா? இப்போ இதே தான் நீங்க வந்து ஒரு ரீசனபிள் சைஸ் வேணும்னா நீங்க சூப்பர் பல்கி yarnல ரெண்டு பண்டில் எடுத்து ஃபுல்லா போடணும். இப்போ நான் இந்த இதுல காமிச்சேன் இல்லீங்களா? அதுல வந்து எனக்கு ஒரு பண்டிலுக்கு 20 ரோ கிட்ட வந்தது. சோ ரெண்டு பண்டிலையும் சேர்த்து வச்சு நான் ஒரு 40 ரோ மினிமம் போட்டுருப்பேன். சோ அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு இப்போ இது வந்து 1 இன்ச் இருக்குன்னா 40 இன்ச்சுக்கு அந்த கவுல் வரும். சரிங்களா? அத ஃபுல்லா போட்டாதான் இந்த ஷேப்ல இந்த சைஸ்ல வரும். இது ஃபுல்லா போடுங்க. போட்டுட்டு நான் border வந்து எப்படி போடுறதுன்னு சொல்றேன். border ஒண்ணும் இல்ல just ஒரு single crochet row தான். ஆனா உங்களுக்கு போட்டுட்டு பட்டன் வைக்கிறது காமிக்கணும் இல்லீங்களா? அதனால இது போட்டுட்டு எப்படி வந்திருக்குன்னு நான் சொல்றேன். சரிங்களா? சோ இப்போ பாருங்க நான் வந்து ஒரு பண்டில் மட்டும் முடிச்சிருக்கேன். எனக்கு வந்து 18 ரோ இருக்கு. நான் 20 ரோ வரும்னு சொன்னேன் இல்லீங்களா? அது வந்து நான் 23 ஸ்டிட்ச் மட்டும் போட்டுருந்தேனா எனக்கு 20 ரோஸ் வந்திருக்கும். நான் வந்து 26 ஸ்டிட்ச் போட்டுருக்கேன்றனால ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு V ஸ்டிட்ச் வந்திருக்குன்றனால எனக்கு வந்து 18 ஸ்டிட்சோட 18 ரோவோட முடிஞ்சிருக்கு. நீங்க வந்து இன்னொரு கலரும் இன்னொரு yarn-உம் ஜாயின் பண்ணி ரெண்டு பண்டில் போடணும். மொத்தம் அட்லீஸ்ட் 35 to 40 ரோஸ் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அத போடும்போது அந்த போட்டோல இருந்த மாதிரி வரும். அப்புறம் சிங்கிள் crochet row கடைசில போட்டுருக்கேன். இப்போ இந்த சிங்கிள் crochet row கவுண்ட் பண்ணீங்கனா நம்ம ஸ்டார்ட் பண்றது எத்தனை சிங்கிள் crochet ஸ்டார்ட் பண்ணிருக்கோமோ அதே தான் இங்கேயும் வந்திருக்கும். இதுல ஒரு சின்ன டிப் என்னன்னா நீங்க வந்து சிங்கிள் crochet போடும்போது அந்த இப்போ எப்படி வந்து டபுள் crochetல அந்த V குள்ள மட்டும் விட்டு டபுள் crochet போடுறோமோ அதே மாதிரி இந்த செயின்லயும் அந்த V குள்ள மட்டும் விட்டு டபுள் crochet போடுங்க. இதுக்குள்ள அப்படியே விட்டீங்கன்னா கேப் ரொம்ப பெருசா தெரியும். நல்லா இருக்காது. நம்ம கீழ் ஃபர்ஸ்ட் ரோ வந்து எப்படி கேப் இல்லாம சிங்கிள் crochet போட்டுருக்கோமோ அதே மாதிரி டாப் ரோவையும் கேப் இல்லாம சிங்கிள் crochet போடணும். அதுக்காக வந்துட்டு செயினோட கேப்ல விடாம இந்த செயினோட இப்படியே இந்த கேப்லயே விட்டுறாம அந்த மேல இருக்கிற ரெண்டு இது மட்டும் எடுத்து சிங்கிள் crochet அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் கடைசி செயின் 3 மிஸ் பண்ணிர கூடாது. அதுலயும் ஒரு சிங்கிள் crochet போட்டு தான் கம்ப்ளீட் பண்ணனும். சரிங்களா? சோ இதுக்கு அப்புறம் நீங்க வந்து எப்படி உங்களுக்கு நீங்க அத வியர் பண்றீங்களோ அந்த மாதிரி பட்டன் வச்சுக்கலாம். நீங்க வந்து பான்ச்சோ மாதிரி போடுறீங்கன்னா ரெண்டு பட்டன் எட்ஜ்ல மட்டும் வச்சுக்கலாம். இல்ல அந்த நான் காமிச்ச மாதிரி ட்ரையாங்கிளா போடுறீங்கன்னா இந்த மூணு பட்டன் மூணு எட்ஜ்லயும் இந்த எட்ஜ் இந்த பக்கம் இருக்கிற எட்ஜ் இந்த மூணுலயும் பட்டன் வச்சு அடுத்த எண்டா இப்படியே மடிச்சு போட்டுக்கலாம். சரிங்களா? சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா போட்டு பாருங்க. இந்த yarn கிடைக்காட்டி கூட ரெண்டு ஸ்ட்ராண்ட வச்சு போட்டு பார்த்து எப்படி வந்திருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. உங்க போட்டோகிராஃப்ஸை Facebook பேஜ்ல இல்லனா குரூப்ல ஷேர் பண்ணுங்க. AhiluArtsனு டாக் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல கூட போஸ்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. எந்த வீடியோவை மிஸ் பண்ணிராதீங்க. Thank you. Bye bye.